நெகேமியாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 5வது வசனம். நெகேமியாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 5வது வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. நெகேமியா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார். மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. கர்த்தர் யார் என்பதை அறிந்து ஜெபிக்கிறார். நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நாம் எப்படிப்பட்ட தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். அவர் மகா பயங்கரமான தேவன், மகத்துவம் நிறைந்த தேவன். அது மாத்திரல்ல, இந்த மகத்துவம் நிறைந்த தேவன் என்ன செய்கிறாராம்? உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவன். நாம் யாரெல்லாம் அவர் மேல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோமோ அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை காக்கிற தேவன், மகத்துவம் நிறைந்த தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். அந்த உடன்படிக்கை காக்கிறார். இன்னைக்கு நீங்க அவரிடத்துல அன்பு கூறுகிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை காப்பார். அது மாத்திரல்ல, நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், மகத்துவம் நிறைந்த தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை. வார்த்தையினால சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தின் மீது ஆள்கை செய்கிறவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். மகத்துவமும் பயங்கரமுமான தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உடன்படிக்கை காப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக உடன்படிக்கை காக்கிற தேவனே, நீர் மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். உம்மாலே செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அன்றைய உம்முடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால அன்றைய உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற, அவங்களை உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். இந்த நிச்சயத்தை எப்பொழுதும் உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.